பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். பழனியோட நிச்சயதார்த்தத்தை ரொம்ப நல்லபடியாக நடத்தணும்னு சொல்லி இங்கே பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க. இங்கே பழனி ஆசைப்பட்ட மாதிரியே அப்பத்தாவும் இங்கே பழனியோட அன்னிங்கன்னு எல்லாருமே கோயிலுக்கு வர இதை பார்த்துட்டு பாண்டியன் வீட்டில் உள்ள கோமதி மற்ற எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. தனக்கு நல்லபடியாக நிச்சயம் நடக்க போகுது அப்படின்ற சந்தோஷத்தில் பழனி இருக்கும்போது இவ்வளோ நேரமாகியும் பொண்ணு வீட்டுக்காரங்க யாரும் கோயில் பக்கம் வராமல் இருக்காங்க. இங்கே பழனிக்கு நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடக்கும்னு பார்த்தா என்ன ஏதுன்னு புரியலையே அப்படின்னு அப்பத்தா ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க. இங்கே அப்பத்தா பாண்டியன் கிட்ட என்னாச்சு, இன்னும் பொண்ணு வீட்டுக்காரங்க யாருமே வரல, ரொம்ப நேரம் ஆகுது, நல்ல நேரத்தில் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க வேண்டாமான்னு கேட்க உடனே கோமதியும் ஆமாங்க இவ்வளோ நேரம் ஆகுது, நம்மளும் இதை பற்றி யோசிக்காமல் இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க உடனே செந்திலும் அப்பா நான் வேணா பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன்ப்பா, இல்லை நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமான்னு சொல்ல நீ வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வா, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாண்டியன் சொன்ன உடனே இங்கே செந்திலும் இங்கே சரவணனும் உடனே பொண்ணு வீட்டுக்காரங்களை பார்க்க அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. அங்கே போனது அப்புறமா தான் தெரிய வருது அவங்க பழனிக்கு தான் பொண்ணை கொடுக்க தயாரா இல்லை, அதனால தான் நிச்சயத்துக்கு வராம வீட்டிலேயே இருந்திருக்காங்க அப்படின்றத இங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. உடனே இங்க சரவணன் கேட்குறாரு, என்னங்க நீங்க வீட்லேயே இருக்கீங்க, அங்கே பழனி மாமாவுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் நிச்சயம் நடக்கும்னு எல்லாரும் கோயிலில் உங்களுக்காக காத்துட்ருக்காங்களே அப்படின்னு சொல்ல பொண்ணு வீட்டுக்காரங்க அது எப்படி நடக்கும் தம்பி, உங்கள் மாமா பழனி பெருசாக என்ன வேலை பார்க்குறாரு, கடையில் தானே உதவியாக இருக்காரு, அவருக்கு அந்த கடையில் எந்த ஒரு வருமானமும் இல்லை, அப்படி இருக்கும்போது என் பொண்ணை எப்படி பார்த்துக்க முடியும், எந்த ஒரு வருமானமும் வராத இந்த பழனிக்கு என் பொண்ணை கொடுக்க நாங்கள் யாரும் தயாராக இல்லை, அதனால தான்ப்பா நாங்கள் நிச்சயத்துக்கு வராமல் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்ல இது நீங்கள் முன்கூட்டியே சொல்லியிருக்கலாம், கல்யாணம் நடக்க போகுதுன்னு என் மாமா ஒரு வகையான சந்தோஷத்தில் இருக்கிறாரு, எல்லாரும் உங்களுக்காக காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி போய் இங்கே செந்திலும் சரவணனும் பேச பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த கல்யாணத்தில் எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, இதை நீங்கள் பாண்டியன் கிட்ட சொல்லிருங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இந்த நிச்சயம் நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு செந்திலும் சரவணனும் உடனே கோயிலுக்கு போயிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க சொன்ன எல்லாத்தையும் எல்லார்கிட்டையுமே சொல்ல உடனே இங்கே பழனி கண் கலங்கி போய் நிற்கிறாரு. அதை பார்த்து அப்பத்தா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. என் பையன் பழனிக்கு இப்போயாவது ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, கல்யாணம் நடக்க போகுது, இந்த நிச்சயம் நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டு வந்தேன், ஆனால் இந்த தடவையும் பழனிக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. இங்கே பாண்டியனுக்கு ரொம்பவே மன வேதனையாக இருக்குது. பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லி தானே நான் எல்லா ஏற்பாடையும் செஞ்சேன், அவங்க முன்கூட்டியே இதை சொல்லியிருக்கலாமே, யார் சொன்னது பழனிக்கு வருமானம் இல்லைன்னுட்டு, என் கடைக்கு நான் மட்டும் ஓனர் இல்லை, என் பையன் செந்திலா இருக்கட்டும் பழனியாக இருக்கட்டும் எல்லாரும் கடையில் ஓனராக தானே இருக்காங்க, அவங்களுக்கு நான் பணத்தை கொடுக்கலனாலும் அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் ஒன்றா பார்த்து செய்ய தானே செய்கிறேன், இப்படி இருந்தும் தான் பொண்ணை கவனிக்கிறதுக்கு வருமானமே வராத பழனிக்கு பொண்ணு தர மாட்டேன்னு எப்படி அவங்க இப்படி சொல்லலாம் அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரங்க மேலே பாண்டியனுக்கு கோபம் ஏற்பட்டாலும் பழனியோட நிலைமையை பார்த்து கண் கலங்கி போய் நிற்கிறாரு பாண்டியன். ஒரு பக்கம் கோமதி ரொம்பவே அழுகிறாங்க. வேற வழி இல்லாமல் அங்கேருந்து எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. கோமதி இங்கே பழனிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. உன்னுடைய நல்ல குணம் புரிஞ்சிக்காம இந்த சம்மந்தம் வேண்டான்னு சொன்னேன், அவங்க தான் மனசு வேதனைப்படணும் பழனி, நீ கவலைப்படாத, உனக்குன்னு ஒரு பொண்ணு கண்டிப்பாக காத்துட்ருப்பா, சரியான நேரம் வரும்போது உனக்கு எல்லாமே கைக்கூடி வரும் அப்படின்னு சொல்லும்போது அக்கா வேண்டாங்க்கா, எனக்குன்னு மச்சான் பொண்ணெல்லாம் பார்த்தாருன்னு சந்தோஷப்பட்டேன், ஆனால் எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா, எனக்கு கல்யாணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், என்னால் நீங்கள் எல்லாரும் மனசு வேதனைப்படுறீங்க, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிக்கிட்டே போய் ஒரு இடத்துல நின்று ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. அப்பத்தா அழுததெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே வேதனைப்பட்டுட்டு இருக்காரு பழனி. வீட்டுக்கு போன அப்பத்தா அழுதுகிட்டே இருக்கிறத சக்திவேலும் முத்துவேலும் பார்க்குறாங்க. உடனே சக்திவேல் சொல்கிறாரு, என்னம்மா எங்கள் பேச்சை மீறி பழனி தான் முக்கியம், பழனியோட நிச்சயத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்களே, என்ன கல்யாணத்தை முடிவு செஞ்சிட்டாங்களா அப்படின்னு கேட்க அது எப்படி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரியே தான் பழனிக்கு சரியான வருமானம் இல்லை வேலை இல்லைன்னு பொண்ணு வீட்டுக்காரங்க பழனிக்கு எங்கள் பொண்ணை தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, பழனிக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பழனி பேரில் இப்போ கூட சொத்தை எழுதி வைக்க நான் தயாராக இருக்கேன், ஆனாலும் பொண்ணு வீட்டுக்காரங்க இப்படி ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது, என் பையன் அங்கே எவ்வளோ அழுதுட்டு இருந்தான், என் பையன் கண் கலங்கி நின்னான் பழனி, அதை பார்த்து என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது எப்படி எங்களை மீறி பாண்டியன் பழனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவானா, அதெல்லாம் நாங்கள் நடக்கவே விட மாட்டோம், எங்கள் தம்பிக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாதா என்ன பேச்சு பேசினா அந்த பாண்டியன் எங்கள் முன்னாடி
முன்னாடி எப்பயுமே அவன் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு தான் நிற்கணும். முதல்ல உங்கள் பையன் பழனியை நம்ம வீட்டுக்கு வர சொல்லுங்கள். அவனுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து இங்கே எல்லாரும் நல்லா ஆச்சரியப்படுற மாதிரி ஆடம்பரமான கல்யாணத்தை நாங்கள் செஞ்சு வைக்கிறோம் எங்கள் தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இங்கே வந்து சக்திவேல். வீட்டில் எல்லாரும் மனசு வேதனையாக இருக்கிறத பார்த்த பாண்டியன் கண் கலங்கிக்கிட்டே கடைக்கு கிளம்பி போயிடுறாரு. இங்கே ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வேலைக்கு போயிடுறாங்க. ஆஃபீஸ்க்கு போன மீனாவுக்கு அப்போ தான் தெரிய வருது, அங்கே சக்திவேல் முத்துவேலுடைய கடையை அகற்ற போகிறாங்க அப்படின்றது தெரிய வருது. அந்த இடத்துக்கு போக மீனாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் தான் இதுக்கு காரணம்னு சக்திவேல் நினைக்கிறாரு. எப்படியாவது பேசி என்னை சமாதானப்படுத்தி இதெல்லாம் நடக்க விடக்கூடாதுன்னு முத்துவேல் நினைக்கிறாரு. ஆனாலும் வேற வழி இல்லை, இது எல்லாத்தையும் நான் தான் பார்த்தாகணும், இந்த வேலையிலையும் இந்த பொறுப்புலையும் தானே நான் இருக்கேன்னு சொல்லி இங்கே மீனா தனியாக போகாமல் அங்கே போகும்போது கூட போலீஸும் தான் போகிறாங்க. அங்கே போலீஸ் மீனான்னு எல்லாருமே இருக்கும்போது அங்கே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல கடை கட்டியிருக்கவே கூடாது, நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு, ஆனால் நாங்கள் வந்த வேலையை பார்க்க விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு மீனா கூட போன எல்லாருமே சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் புரிய வைக்கிறாங்க. உடனே சக்திவேல் சொல்கிறாரு, எத்தனை வருஷமாக இங்கே கடை வச்சு நடத்துகிறேன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் சொன்ன உடனே எங்களுக்கு கடை வேண்டான்னுட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு அப்படியே விட்டுற முடியுமா? எங்கள் கடை எங்களுக்கு சொந்தமானது. நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த கடையை உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீனா தானே. என் குடும்பத்து மேலே இருக்கிற பிரச்சனைனால தான் இவ வேணும்னே இப்படி செஞ்சிட்ருக்கா அப்படின்னு சக்திவேல் ரொம்பவே கோபமாக பேசிகிட்டு இருக்க அங்கே இருந்த மீனா சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நான் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல உங்கள் கடைக்கு தான் நான் இந்த நோட்டீஸ் எல்லாம் அனுப்புனேனே எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சொன்னதுக்கு அப்புறமா தான் இது உங்கள் கடைனே தெரியும். நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு இடையிலையும் பிரச்சனைன்னு இருக்கலாம், ஆனால் அதை நான் வேலையில் செய்யவே மாட்டேன், வேலையில் காட்ட மாட்டேன். அதனால் நீங்கள் நினைக்கிறது தப்பு. இது என் வேலை, என்னை செய்ய விடுங்க. வந்தவங்கள கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்க விடுங்க. நீங்கள் அப்படி செய்யலைன்னா வந்த போலீஸ் என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. நீங்கள் போலீஸை மீறி எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு மீனா ரொம்பவே தெளிவாக சொல்லிடுறாங்க. உடனே இங்கே குமார், என்னப்பா இது, போலீஸை கூட்டிகிட்டு வந்து எப்படியும் நம்ம கடையை இங்கேருந்து அகற்றணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, அது எப்படிப்பா முடியும்? இது நம்ம கடைப்பா, இந்த பாண்டியன் வேணும்னே மீனா கிட்ட சொல்லி தான்ப்பா இந்த மாதிரிலாம் செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லும்போது மீனா எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கிறாங்க. அங்கே வந்த போலீஸும் பிரச்சனை செய்யாதீங்க, அவங்க வந்த வேலையை செய்ய விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன உங்கள் இடத்துலையா கடையை கட்டியிருக்கீங்க? செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு இப்போ வந்திருக்கிறவங்க வேலையை செய்ய விடாமல் எதுக்காக செய்கிறீங்க? முதல்ல தள்ளிப்போங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே முத்துவேல் ரொம்பவே கோபமாக இருக்க சக்திவேல் சொல்கிறாரு, அண்ணே இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. மீனாக்கு வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் பணத்தை கொடுத்து சமாளித்தா மீனா எல்லாரையும் கூப்பிட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கடையவும் யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்கண்ணே. பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் மீனா அப்படி செஞ்சிட்ருக்கான்னு நல்லாவே தெரியும். பணத்துக்காக தானே பாண்டியன் தான் குடும்பத்தில் உள்ள மருமக எல்லாரும் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறான். அதனால் இந்த மீனாவும் அப்படி தான் இருப்பா. பணத்தை கொடுத்தா எல்லாம் சரி செஞ்சிடலான்னு கவலைப்படாதீங்க, சமாளித்து இவங்களை அனுப்பிடலாம். இவங்க பேசுகிற பேச்செல்லாம் கேட்டு நாம் ஏன்னா பயப்படணும் அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க உடனே குமார், சரியாக சொன்னீங்கப்பா, அந்த மீனா உங்ககிட்ட பணத்தை வாங்கும்போது அது ஒரு ஆதாரமாக வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். மீனாவை சரியான சமயம் பார்த்து எங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சான்னு வசமாக மாட்டி விடவும் நல்லாயிருக்கும். பெரிய வேலை பார்க்குறதா நினச்சிக்கிட்டு மீனா ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரால, அவள் கவர்மெண்ட் வேலை பார்க்கறதுனால பாண்டியன் இங்கே தான் மருமகளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. அதனால் நீங்கள் பணம் கொடுங்கப்பா, அப்புறம் நடக்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் இங்கே சக்திவேல் மீனா கிட்ட போயிட்டு, ஏமா மீனா, நீ நல்ல வேலை தான் செய்கிற, நாங்கள் இதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் செய்யலை, ஆனால் உன்கிட்ட நாங்கள் தனியாக பேசணும், கொஞ்சம் வரியாமான்னு கூப்பிட இங்கே மீனாவும், சொல்லுங்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் முன்னாடியே சொல்லுங்கன்னு கேட்க, இல்லைம்மா தனியாக தான் பேசணும், கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லி சக்திவேல் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போன சக்திவேல் மீனா கிட்ட சொல்கிறாரு, ஏம்மா மீனா, நான் கொஞ்சம் பணம் தரேன், வந்தவங்களுக்கும் பணத்தை கொடுத்து அப்படியே கூட்டிகிட்டு போயிரு. எங்கள் கடையை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் நடத்தணும். ஏன்னா 30 வருஷத்துக்கு மேலே இந்த கடையை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இத்தனை நாள் வராத பிரச்சனை உன் மூலமாக வந்திருக்கு. ஆனாலும் உன் மேலே எங்களுக்கு கோவம் இல்லை. நான் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கோ, பணமும் கிடைச்ச மாதிரி இருக்கும், எனக்கு என் கடை கிடைச்ச மாதிரி இருக்கும். என்னம்மா சொல்கிற? பணத்தை வாங்கிக்கிறியா? 10,000 இல்லை, 1,00,000 தரேன், 2,00,000 தரேன், நீ எவ்வளோ கேட்டாலும் தரேன். ஆனால் இந்த கடை எனக்கு வேணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பணத்தை கையில் வாங்கின மீனா அப்படியே அந்த பணத்தை வீசிட்டு, யார் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நான் யாருன்னு தெரியுமா? ஜனார்தனனோட பொண்ணு. அவரை மாதிரி தான் நானும். இப்படி பணத்தை கொடுத்து உங்கள் காரியத்தை சாதிச்சுக்கலான்னு பார்க்குறீங்களா? பணத்துக்கு ஆசைப்பட்டு
நான் இந்த வேலைக்கு வரலை. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப நேர்மையாக செய்யணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். போலீஸ் முன்னாடி இப்படி செஞ்சுருந்தா உங்களை வெளுத்துருப்பாங்க. ஆனாலும் நான் உங்களை சும்மா விட போகிறதில்ல. பணத்தை கொடுத்து வேலையை செய்ய விடாமல் இப்படி பிரச்சனை செய்கிறீங்கன்னு நானே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். முடிஞ்சதை பாருங்க. எனக்கு கொடுத்த வேலையை தான் நான் செய்கிறேன். அதுக்கு தடை செய்ய உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. அதை உங்களால் தடுக்கவும் முடியாது. இங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க, என் வேலையை செய்ய விடுங்க. அப்படி இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு மீனா சொன்னது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த போலீஸ்கிட்ட இவர் செஞ்ச வேலையெல்லாம் சொல்லி இப்படி பணத்தை கொடுத்து இந்த வேலையை செய்ய விடாமல் இந்த சக்திவேல் என் வேலையை ஒன்றும் இல்லாமல் செய்ய நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க யாரும் இந்த கடை பக்கமே வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நானே சக்திவேல் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். முதல்ல அவரை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா செஞ்ச இந்த வேலையை பார்த்துட்டு இங்கே சக்திவேலை அங்கே இருந்த போலீஸ் வெளுத்து வாங்கி அங்கேருந்து கூட்டிகிட்டு போக இதை பார்த்த முத்துவேல் ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாரு. டே குமார், என்னது இது? இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன் பாரு. இந்த சக்தி பணத்தை கொடுத்தா இந்த மீனா மனசு மாறிடுவா, நம்ம கடை நமக்கே இருக்கும்னு பார்த்தா இப்போ சக்திவேலை வேற போலீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே இருந்த முத்துவேல் சக்திவேல் கடையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடுறாங்க. அந்த கடையே இல்லாமல் ஆயிடுது. இதை பார்த்து தாங்க முடியாத முத்துவேல் கண் கலங்கி போய் இருக்காரு. 30 வருஷமாக அந்த கடையை வச்சு நடத்திட்டு இருந்தேன். ஆனால் அந்த மீனா வந்ததுலேருந்து எங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை கொடுத்து இப்போ கடையவும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டா. இந்த பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க வேணும்னே மீனாவுக்கு சொல்லி கொடுத்து தான் என் கடையை இப்படி ஆக்கிட்டாங்க. இப்போ என் கடையே இல்லாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சக்திவேலுக்கு செஞ்ச வேலைக்கு அவனையும் போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு கண் கலங்கி போய் நிற்கிறாரு முத்துவேல். இத்தனை வருஷமாக இந்த கடையை ஒன்றுமே செய்ய முடியாமல் இருந்தோம். ஏன்னா சக்திவேலும் முத்துவேலும் யார் வந்தாலும் பணத்தை கொடுத்து இந்த கடையை அவங்களே வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் மீனா தனக்கு கொடுத்த வேலையை ரொம்ப நேர்த்தியாக நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டான்னு எல்லாருமே மீனா பணத்துக்கு ஆசைப்படாமல் ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிட்டதால எல்லாருமே இங்கே மீனாவை புகழ்ந்து பாராட்டுறாங்க. இதை பார்த்துட்டு தாங்க முடியாத குமார் அங்கே மீனாவை திட்ட ஆரம்பிக்கிறாரு. மீனா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ வேணும்னே எங்கள் அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவமானப்படுத்தி என் அப்பாவை உள்ளே அனுப்பிட்ட. இப்போ எங்களுக்கு கடையும் இல்லாமல் செஞ்சுட்ட. எத்தனை வருஷமாக இங்கே கடை வச்சு நடத்துகிறோம் தெரியுமா? நீங்கள் மட்டும் கடைக்கு ஓனராக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் எங்களுக்கு இருந்த கடையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டல அப்படின்னு கேட்க, நீங்கள் ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? நீங்கள் செஞ்சது தப்பு. உங்கள் இடத்துல நீங்கள் கடை கட்டியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தான் சொன்னோமே இந்த இடத்துல கடை கட்டக்கூடாதுன்னுட்டு. நீங்கள் அதுக்கு மீறியும் இத்தனை வருஷம் இங்கே நீங்கள் உங்கள் வேலையை பார்த்ததே தப்பு. இந்த இடத்துல நீங்கள் தொழில் செஞ்சதே பெருசு தான். போதும், இதுக்கு மேலே நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், யாருக்கும் நீ மதிப்பும் மரியாதையும் தரமாட்டிக்கிற. ஏன்னா உனக்கு வேலை அந்த மாதிரி, நீ பெரிய இடத்துல வேலை செய்கிறல்ல அப்படின்னு சொல்லி குமார் ரொம்பவே கோவமாக இங்கே மீனாவை வெளுத்து வாங்கிறதுக்காக முயற்சி செய்யும் போது அந்த சமயம் அங்கே வந்துடுறாரு பாண்டியன். என் மருமகளையே பலார்னு வைக்க நீ இதெல்லாம் செய்றியா? என் மருமகளை திட்டுறதுக்கோ அவமானப்படுத்துறதுக்கோ உனக்கு எந்த தகுதியும் இல்லை. பார்த்தல இருக்கிற எல்லாரும் மீனாவை எவ்வளோ புகழ்ந்து பாராட்டுறாங்கன்னுட்டு. ஆனால் நீயும் உன் பெரியப்பா உன் அப்பா நீ எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கிறீங்க. செய்கிறதெல்லாம் தப்பு. இதில் மீனா செஞ்சது தப்புன்னுட்டு நீ வேற கோவப்படுறியா? வாமா மீனா, இவன் சொல்கிறதுக்கும் இவன் பேசுகிறதுக்கும் நீ பதில் பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை அங்கேருந்து பாண்டியன் கூப்பிட்டு போயிடுறாரு. எல்லாருமே மீனாவை நல்லபடியாக புகழ்ந்து பேசுகிறத கேட்டு பாண்டியன் சந்தோஷப்படுறாரு. மீனா, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் கோமதியோட அண்ணன்கனும் நீ அவங்கள பார்க்கல, ராஜியோட அப்பா சித்தப்பானும் பார்க்கல. நம்ம சொந்தக்காரங்களோட கடன் கூட நீ அதை பார்க்காம, என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அவங்கள பற்றி யோசிக்காம நீ உன்னுடைய வேலையை ரொம்ப நேர்த்தியாக செஞ்சுருக்க. நம்ம வீட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. ஆனாலும் நீ என்னோட மருமகன்னு சொல்ல எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குமா. உன் வேலையில் நீ ரொம்ப நல்லா வேலை செஞ்சிட்ருக்க. உன்னை பார்த்தாலே எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை ரொம்பவே சந்தோஷமாக அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஆனால் மீனா செஞ்ச இந்த வேலையால் இந்த குமரவேலா இருக்கட்டும், சக்திவேல், முத்துவேல்னு எல்லாரும் பாண்டியன் குடும்பத்து மேலே ரொம்பவே கோவமாக இருக்கிறாங்க. இங்கே நடந்த எல்லாத்தையும் மீனா வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லும்போது உடனே இங்கே கோமதி சொல்கிறாங்க, மீனா இனி நீ கொஞ்சம் உஷாராக இருக்கணும். வெளியில் போகும்போது அந்த குமரவேலை பற்றி தெரியும், அவன் என்ன வேணாலும் செய்வான். அது மட்டும் இல்லாமல் நீ உன் வேலைக்காக இதை செஞ்சுருக்க, நீ சரியாக தான் செஞ்சுருக்க. ஆனால் அதை எங்கள் அண்ணனுங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் உனக்கு நான் இருக்கேன் மீனா, கவலைப்படாத. டே செந்தில், இனிமேல் மீனா வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் நீ தான் கூட்டிகிட்டு போகணும், கூட்டிகிட்டு வரணும். மீனாவுக்கு எப்பயுமே நீ துணையாக இருக்கணும். மீனா, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக
இருக்குது. பணத்தை கொடுத்து உன்னையே ஏமாத்திடலான்னு என் அண்ணன் நினச்சிருக்கான். ஆனால் அதை எதையுமே பெருசாக எடுத்துக்காம பணம் முக்கியம் இல்லை, எனக்கு தந்த வேலை தான் முக்கியம்னு எங்கள் அண்ணன் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்த பார்த்தியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மீனாவால் எல்லாரும் மீனா செஞ்ச இந்த செயலால் மீனாவை புகழ்ந்து பேசி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.